Next question, if alpha beta are the roots of equation 7x² plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha is equal to minus 13/7, find the value of a. அதாவது இந்த ஈக்குவேஷனில் ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா பீட்டா சம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற 2 ரூட் தானே கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு மீனிங். இது ரெண்டுமே இருக்கும், ஒன்று தான். அப்போ என்ன வரும்னா இதுக்கு ஃபார்மில் வந்து -b/a. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டாவே தானே கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா தானே ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு என்னது, c/a. இப்போ ஏங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா x² முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்னென்னு எழுதுவோம், a. அப்போ a is equal to 7. bங்கிற வேல்யூ என்னென்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட். ஸோ b is equal to a. cங்கிற வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஃபைனலி இது எல்லாமே நம்ம சிம்பிளோட தான் எழுதணும். ஓகேவா, எழுதியாச்சு. இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. பியோட வேல்யூ வந்து என்னது, a டிவைடட் பை ஏவோட வேல்யூ எனக்கு 7 இருக்குது. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்னது 2, ஏவோட வேல்யூ 7. இது ரெண்டு கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இதை யூஸ் பண்ணி நம்ம ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7. நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து மைனஸ் வெளில எடுக்கிறேன். மைனஸ் வெளில எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஆல்ஃபா வந்து ப்ளஸ் ஆயிரும், பீட்டா வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு -13/7. இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -13/7 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆயிருமா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 13² வந்து என்னது 169, 7² வந்து 49. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு என்னது 169/49. அதாவது இந்த ஃபார்முலாவுக்கு நான் இதை மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, நம்ம ஏன் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதில் வந்து இப்படி தான் இருக்கும், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab இருக்கும். இங்கே வந்து நமக்கு இன்புட்டாகவே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா யூஸ் பண்ணணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூஸ் பண்ணணும். பட் இங்கே அப்படி இல்லை, ஃபார்ம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த மாதிரி எடுத்துருக்கோம். நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், -a/7. சிங் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். -a/7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து என்னது 2/7. ஸோ 2/7 ஈக்குவல் டு என்னது 169/49. மைனஸ் a² என்ன ஆகிடும், a² டிவைட் பை 7² வந்து 49 மைனஸ் 4 2s are என்ன 8 டிவைட் பை 7 ஈக்குவல் டு 169 டிவைட் பை 49. ஸோ இங்கேயும் 49 இருக்குது, இங்கேயும் 49 இருக்குது. நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும், கீழே வந்து ஒரு 49 வரணும். ஸோ கீழே 49 வரணும்னா என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 கீழேயும் 7. இங்கே நம்ம a²/49 மைனஸ் 8 7s are என்னது 56/7 7s are 49 ஈக்குவல் டு 169/49. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டு காமனாக இருக்குல்ல. ஸோ 49 a² minus 56 equal to 169 by என்னது 49.
ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே போனால் என்ன ஆகும், நியூமரேட்டர் ஆயிரும்ல. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப் அவாய்ட் பண்ணிட்டு இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a² - 56 = 169. ஸோ a² -56 இங்கே வந்தபோது என்ன ஆகும், 169. ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ரிமைனிங் சம் இங்கே நான் போடுறேன். a² = 225 இல்லையா. ஸோ a =√225. ஸ்கொயர் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் மாறும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ 225 என்னது, 15 × 15. 15 × 15 வந்து 225. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 வேல்யூலேருந்து வெளியே எடுக்கணும் இல்லையா. வரும்போது என்ன ஆகுனா +r - 15 அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ வந்து 225 வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம போட்டு பார்க்கணும். எல் டிவிஷனில் போடலாம். லாஸ்ட் நம்பர் 5ஆ. ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 20ல் எத்தனை 5 இருக்கும், 4 5s are 20. ஸோ ரிமைண்டர் இங்கே 2 வருமா, டோட்டலாக வந்து என்னது 25. ஸோ 5 5s are 25. எகெயின் இது 5 டேபிளில் போட்டோன்னா 9 5s are 45. 3 3s are 9. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம தான் எடுக்கணும் இல்லையா. 225 வந்து ஸ்கொயர் ரூட்டாக எழுதும்போது இது ஃபுல்லாக இது எல்லாமே எழுதணும். 5 × 5 3 × 3 எழுதணும். ஸோ 2 நம்பர்லேருந்து தானே ஒரு நம்பர் வெளில எடுக்கணும். 5லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், 3லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 5 3s are 50. நெக்ஸ்ட் கொஷனில் பார்க்கலாம்.